வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு போதிமர் அகாடமி யூடியூப் சேனல். நம்ம இந்த வீடியோலாம் என்ன பார்க்க போறோம்னா டே 33 டாபிக் பார்க்க போகிறோம். ஸோ டே 33ல நம்ம இன்னைக்கு பார்க்கக்கூடிய டாபிக் அண்டம் அண்ட் விண்வெளி அறிவியல், அதாவது யூனிவர்ஸ் அண்ட் ஸ்பேஸ் சயின்ஸ். இந்த டாப்பிக்கில் 25 ஒன்வேர்டு பார்க்க போகிறோம். ஸோ டிஎன்பிசி குரூப் எக்ஸாம், டெட்டு, சிடெட் எல்லாத்துலேயும் வரக்கூடிய ஒரு டாபிக். உங்களுக்கு இந்த டாப்பிக்கில் எதுவும் ஒன்வேர்டில் டவுட் இருந்ததுன்னா இந்த வாட்ஸ்அப்பில் கேளுங்க. அண்ட் ஆன்லைன் கிளாஸ் நம்ம கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ 10th, 11th, 12th ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸு. அதுக்கப்புறம் உங்களுக்கு சிடெட்டுக்கு ப்ரிப்பேர் ஆகிறீங்க, ஆன்லைன் கிளாஸ் வேணும்னாலும் நீங்கள் கேட்கலாம். வாட்ஸ்அப்பில் நான் வந்து உங்களுக்கு ஃபர்தரான பிளான் டீட்டெயிலாம் சொல்கிறேன். ஓகே, இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஒன்வேர்டு போகலாம். ஃபர்ஸ்ட் ஒன்வேர்டு, விச் இஸ் த க்ளோசஸ்ட் பிளானட் டு த சன் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சூரியனுக்கு மிக அருகாமையில் உள்ள கோள் எது? சூரியனுக்கு மிக அருகாமையில்னா மெர்க்குரி, புதன். புதன் நமது சூரிய மண்டலத்தின் முதல் மற்றும் மிக சிறிய கோளாகும். அடுத்தானே அது சொல்லியிருக்காங்க. அண்ட் மெர்க்குரி இஸ் த ஃபர்ஸ்ட் அண்ட் ஸ்மாலஸ்ட் பிளானட் இன் அவர் சோலார் சிஸ்டம். ஓகே ஓகே, செகண்ட் கொஸ்டின் போலாம். விச் பிளானட் இஸ் நோன் அஸ் த ரெட் பிளானட்? இதுவும் அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின் தான். சிவப்பு கோள் என்று அழைக்கப்படும் கோள் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்ஸ், செவ்வாய். அதன் மேற்பரப்பில் உள்ள இரும்பு ஆக்சைடு அதற்கு சிவப்பு நிறத்தை அளிக்கிறது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ என்னன்னா, ஒரே நிமிஷம். The presence of iron oxide on its surface gives it a reddish appearance. Okay, இது ஒன்று. Third question. Our solar system is located in which galaxy? ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நமது சூரிய மண்டலம் எந்த விண்மீன் மண்டலத்தில் அமைந்துள்ளது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மில்கி வே, பால்வெளி வீதி மண்டலம். சரிங்களா? பால்வெளி வீதி என்பது நமது சூரிய மண்டலத்தை உள்ளடக்கிய ஒரு சுருள் விண்மீன் மண்டலம் ஆகும். இதுவும் ஒரு இம்பார்ட்டன்ட் ஒன்வேர்ட், சுருள் விண்மீன், அதாவது ஸ்பைரல் கேலக்சிமாங்க. ஸோ த மில்கி வே இஸ் எ பேர்டு ஸ்பைரல் கேலக்சி கண்டெய்னிங் அவர் சோலார் சிஸ்டம். ஃபோர்த் கொஸ்டின், விச் இஸ் த லார்ஜஸ்ட் பிளானட் இன் அவர் சோலார் சிஸ்டம்? நமது சூரிய மண்டலத்தின் மிகப்பெரிய கோள் எது? ஜூபிட்டர், வியாழன். வியாழன் ஒரு வாயு அரக்கன் மற்றும் அனைத்து கோள்களிலும் மிகப்பெரியது. ஜூபிட்டர் இஸ் எ கேஸ் ஜாயிண்ட் அண்ட் த லார்ஜஸ்ட் ஆஃப் ஆல் பிளானட்ஸ். மற்ற எல்லா கோளோட வியாழன் கோள் தான் பெரியது, ஜூபிட்டர். ஃபிஃப்த் கொஸ்டின், ஹேலேஸ் காமெட் அப்பியர்ஸ் ஒன்ஸ் இன் எவரி டேஸ் இயர்ஸ். ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஹேலே வால்மீன் எத்தனை ஆண்டுகளுக்கு ஒரு முறை தோன்றும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 76, 76 இயர்ஸ். சரிங்களா? இது கடைசியாக 1986ஆம் ஆண்டில் காணப்பட்டதான். அதுக்கப்புறம் 2061 மீண்டும் வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இட் வாஸ் லாஸ்ட் சீன் இன் 1986 அண்ட் இட் எக்ஸ்பெக்டட் டு ரிட்டர்ன் இன் 2061. இப்போ 2025 நடக்கு. ஸோ இதுல இருந்து இன்னும் இருப்பாங்க. கொஸ்டின் நம்பர் 6. Who was the first person to step on the moon? சந்திரனில் கால் வைத்த முதல் மனிதர் யார்? நீல் ஆம்ஸ்ட்ராங். இவர் வந்து 1969 ஜூலை 20 அன்று அப்போலோ 11 விண்கலம் மூலம் நிலவில் கால் பதித்தார். He stepped on the moon on July 20, 1969 as part of the Apollo 11 mission. Question number 7. Which is the brightest planet in the night sky? இரவு வானில் மிக பிரகாசமாக தெரியும் கோள் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீனஸ், வெள்ளி. வெள்ளி அதன் பிரகாசத்தின் காரணமாக விடிவெள்ளி மற்றும் அந்திவெள்ளி என்றும் அழைக்கப்படுகிறது. வீனஸ் இஸ் நோன் அஸ் த மார்னிங் ஸ்டார் அண்ட் ஈவினிங் ஸ்டார். சரிங்களா? அதுவும் கேட்பாங்க, விடிவெள்ளி அந்திவெள்ளி அது பேர்ல இருக்கு. மார்னிங் ஸ்டார், ஈவினிங் ஸ்டார் அப்படிங்கிறத வீனஸை சொல்லுவாங்க டியூ டு இட்ஸ் பிரைட்னஸ். கொஸ்டின் நம்பர் 8. விச் பிளானட் இஸ் கால்ட் த எர்த் ட்வின்? இதுவும் ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். பூமியோட இரட்டை என்று அழைக்கப்படும் கோள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீனஸ், வெள்ளி. நிறைய பேருக்கு மார்ஸா இல்லைன்னா மெர்க்குரி அப்படின்னு தோணும். ஆனால் வீனஸ் தான். ஏன் அப்படின்னா இதோடைய அளவு, நிறை மற்றும் அமைப்பில் பூமியை போலவே உள்ளது. இட் இஸ் சிமிலர் டு எர்த் இன் சைஸ், மாஸ் அண்ட் கம்போசிஷன். கொஸ்டின் நம்பர் 9. த ஸ்டடி ஆஃப் த யூனிவர்ஸ் இஸ் கால்டு. அண்டத்தை பற்றிய படிப்பு எவ்வாறு அழைக்கப்படுகிறது பார்த்தீங்கன்னா காஸ்மாலஜி, அண்டவியல். சரிங்களா? காஸ்மாலஜி, அண்டவியல். அண்டவியல் என்பது அண்டத்தின் தோற்றம் மற்றும் பரிணாமத்தை பற்றியது. Cosmology deals with the origin and evolution of the universe. Question number 10. How many planets are there in our solar system? நமது சூரிய மண்டலத்தில் எத்தனை கோள்கள் உள்ளன? 8 தான். 2006ஆம் ஆண்டு பார்த்தீங்கன்னா அந்த ப்ளூட்டோ அது வந்து குறுங்கோளாக வகைப்படுத்தப்பட்டதால் 8 முக்கியமான கோள்கள் தான் உள்ளன. 9 நம்ம போட்டக்கூடாது. Since 2006, Pluto is classified as a dwarf planet, leaving 8 main planets. Question number 11. Which planet has the highest number of moons? அதிக எண்ணிக்கையிலான நிலவுகளை கொண்ட கோள் எது?
சாட்டர்ன், சனி. சனி என்பது சனி தற்போது அதிக எண்ணிக்கையிலான நிலவுகளை கொண்ட கோளாக உள்ளது. Saturn currently holds a record for the most discovered moons. So இதுவும் ஒரு important word. Question number 12. What is the name of the India's first satellite? இந்தியாவின் முதல் செயற்கைக்கோளின் பெயர் என்ன? ஆரியப்பட்டா. ஆரியப்பட்டா 1975 சோவியத் ராக்கெட் மூலம் இந்தியாவால் ஏவப்பட்டது. ஆரியப்பட்டா was launched by India in 1975 using Soviet rocket. Question number 13. Which planet rotates from east to west? ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், ஒரு ட்ரிக்கியான கொஸ்டின். பொதுவா அதாவது தமிழ்ல எப்படி கேட்கலாம், கிழக்கிலிருந்து மேற்காக சுழலும் கோள் அப்படின்னு. அப்போ மற்ற கோள்லாம் எப்படி சொல்லணும் அப்படின்னு ஒரு பாயிண்ட் இருக்கு, அப்படிதானே? இந்த ஒரு கோள் மட்டும்தான் கிழக்கிலிருந்து மேற்காக சொல்லுது. எதுனா வீனஸ், வெள்ளி. ஏன்னா பெரும்பாலான கோள்கள் மேற்கிலிருந்து கிழக்காக சுழல்கின்றன. சரிங்களா? மேற்கிலிருந்து வெஸ்ட் டு ஈஸ்ட் தான். வெள்ளி மட்டும்தான் பின்னோக்கி சுழலிக்கிறது. மோஸ்ட் பிளானட்ஸ் ரொட்டேட் வெஸ்ட் டு ஈஸ்ட், பட் வீனஸ் ஹேஸ் எ ரெட்ரோகிரேட் ரொட்டேஷன். ரெட்ரோகிரேட் அப்படின்னா ரிவர்ஸ்ல போறது, அதான் ரெட்ரோகிரேட். 14th question. The temperature of the sun surface is approximately, இது நம்ம முன்னாடியே பார்த்துருக்கோம். இந்த ஒன்று சூரியனின் மேற்பரப்பு வெப்பநிலை பழைய வீடியோல இருக்கு. சூரியனின் மேற்பரப்பு வெப்பநிலை தோராயமாக 6000 டிகிரி செல்சியஸ். சூரியனின் ஒளிமண்டலம் எனப்படும் மேற்பரப்பு சுமார் 6000 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையை கொண்டது. The surface layer of the sun called the photosphere is around 6000 degree Celsius. Question number 15. ISRO was established in which year? இது ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், நிறைய இடத்துல கேட்டிருக்காங்க. இஸ்ரோ எந்த ஆண்டு நிறுவப்பட்டது? 1969. இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனம் 1969 ஆகஸ்ட் 15 அன்று உருவாக்கப்பட்டது. சரிங்களா? ஆகஸ்ட் 15 அன்று. இந்தியன் ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷன், அதான் இஸ்ரோவுடைய எக்ஸ்பான்ஷன், வாஸ் ஃபார்ம்டு ஆன் ஆகஸ்ட் 15, 1969. Question number 16. Which of the following is known as the coldest planet? ஸோ ஃபர்ஸ்ட் கூலஸ்ட், க்ளோசஸ்ட், இப்போ வந்து கோல்டஸ்ட் பிளானட் கேட்டிருக்காங்க. பின்வரும் மிகவும் குளிர்ந்த கோள் இது? செவ்வாய், யுரேனஸ், மார்ஸ், சாட்டர்ன், நெப்டியூன், சனி. ஸோ நெப்டியூன். ஏன்னா சூரியனிலிருந்து அதிக தொலைவில் இருப்பதால் நெப்டியூன் மிக குறைந்த வெப்பநிலையை கொண்டுள்ளது. Being the farthest from the sun, Neptune has extremely low temperatures. Question number 17. The first Indian space mission to the moon is? சந்திரனுக்கு அனுப்பப்பட்ட முதல் இந்திய விண்கலம் இது? சந்திராயன் 1. சந்திராயன் 1. சந்திரனின் மேற்பரப்பை ஆராய 2008 சந்திராயன் 1 ஏவப்பட்டது. சரிங்களா? சந்திராயன் 1 was launched in 2008 to explore the lunar surface. Question number 18 போலாம். டைட்டன் இஸ் த லார்ஜஸ்ட் மூன் ஆஃப் விச் பிளானட்? இது ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். டைட்டன் இது வந்து ஒரு மூனோட பேரு, ரொம்ப லார்ஜஸ்டான மூனோட பேரு. டைட்டன் என்பது எந்த கோளின் மிகப்பெரிய நிலவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாட்டர்ன், சனி. டைட்டன் நமது சூரிய மண்டலத்தின் இரண்டாவது மிகப்பெரிய இயற்கை செயற்கைக்கோள் ஆகும். சரிங்களா? இயற்கை செயற்கைக்கோள் ஆகும். டைட்டன் இஸ் த செகண்ட் லார்ஜஸ்ட் நேச்சுரல் சேட்டலைட் இன் அவர் சோலார் சிஸ்டம். ஓகே, ரைட். இது ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். Question number 19. Which gas is most abundant in the sun? சூரியனில் அதிக அளவில் உள்ள வாயு எதுன்னு பார்த்தீங்கன்னா ஹைட்ரஜன். கீழே இருக்கல பார்க்கும்போது ஹீலியம், ஹைட்ரஜன், ஹீலியம் தோணும், ஆனால் ஹைட்ரஜன் தான். ஹைட்ரஜன் அதிக அளவில் உள்ளது. சூரியனின் நிறையில் சுமார் 73% ஹைட்ரஜன் உள்ளது. ஹைட்ரஜன் மேக்ஸ் அப் about 73% of the sun's mass. Question number 20. Who was the first Indian to travel into space? ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், நிறைய இடத்துல கேட்ட கொஸ்டின். விண்வெளிக்கு சென்ற முதல் இந்தியர் யார்? சுனிதா வில்லியம்ஸ், கல்பனா சாவ்லா, ராகேஷ் சர்மா, விக்ரம் சாராபாயும் போட்டிருப்பாங்க. ராகேஷ் சர்மா. ராகேஷ் சர்மா 1984 சோவியத் சோயிஸ் T11 விண்கலத்தில் விண்வெளிக்கு சென்றார். ராகேஷ் சர்மா flew aboard the Soviet Soyuz T11 in 1984. அடுத்த கொஸ்டின் 21. The distance traveled by the light in 1 year is called? ஒளி ஓராண்டில் கடக்கும் தொலைவு எவ்வாறு அழைக்கப்படுகிறது? லைட் இயர், ஒளியாண்டு. ஒளியாண்டு என்பது விண்மீன்களுக்கு இடையான தூரத்தை அளவிட பயன்படும் அலகு. ஸோ அந்த சாதாரண கோள்கள் ஏற்பட்ட தூரத்தை வந்து நம்ம கிலோமீட்டர், சென்டிமீட்டர்ல சொல்ல முடியாது. அதுக்கு தான் ஒளியாண்டுன்னு வச்சிருப்பாங்க. ஏன்னா ரொம்ப பெரிய டிஸ்டன்ஸ், ஒளி கடக்கக்கூடிய தூரத்தை வச்சு சொல்லுவாங்க. ஸோ அதான் லைட் இயர். லைட் இயர் இஸ் ஏ யூனிட் ஆஃப் டிஸ்டன்ஸ் யூஸ் டு மெஷர் த இன்டர்ஸ்டெல்லர் ஸ்பேஸ். சரிங்களா? Question number 22. Which planet has a prominent ring system? தெளிவான வளைய அமைப்பை கொண்ட கோள் எது? பார்த்தீங்கன்னா சாட்டர்ன், சனி. சனி அதன் பிரகாசமான மற்றும் விரிவான வளைய அமைப்பிற்கு பெயர் பெற்றது.
Saturn is famous for its bright and extensive ring system. Question number 23. Mangalyaan, MOM, was launched to study which planet? ஸோ மங்கள்யான் அப்படின்னாலே செவ்வாய், அது தெரியும். மங்கள்யான் எந்த கோளை ஆராய ஏவப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்ஸ், செவ்வாய். மங்கள்யான் என்பது இந்தியாவின் முதல் கிரகங்களுக்கு இடையான விண்வெளி திட்டமாகும். இந்த மார்ஸ் ஆர்பிட்டர் மிஷன், இதுதான் MOM அப்படின்னு சொல்லுவோம். வாஸ் இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் இன்டர் பிளானட்டரி மிஷன். சரிங்களா, கிரகங்களுக்கு இடையான விண்வெளி திட்டம் இது. ஏன்னா நம்ம பூமியிலிருந்து செவ்வாய்க்கு நம்ம பண்ணோம்ல, அதுதான் அந்த கிரகங்களுக்கு இடையான விண்வெளி திட்டம் சொல்றாங்க. கொஸ்டின் நம்பர் 24. சன்ஸ் எனர்ஜி இஸ் ப்ரொடியூஸ் பை த ப்ராசஸ் ஆஃப். சூரியனின் ஆற்றல் எந்த செயல்முறை மூலம் உருவாகிறது? நியூக்ளியர் ஃபிஷன், அணுக்கரு பிளவு. கம்பஸ்டன், எரிதல். நியூக்ளியர் ஃபியூஷன், அணுக்கரு இணைவு. ரேடியேட்டிவிட்டி, கதிரியக்கம். ஸோ இதுலயும் கன்ஃபியூஷன் ஆகக்கூடிய இடம் தான் இது. சூரியன் ஆற்றல் எந்த செயல்முறையும் பார்த்தீங்கன்னா அணுக்கரு இணைவு, நியூக்ளியர் ஃபியூஷன். ஹைட்ரஜன் அணுக்கள் இணைந்து ஹீலியத்தை உருவாக்கும். சரிங்களா, அப்படி உருவாக்கும் போது ஆற்றல் வெளிப்படும், பெரும் ஆற்றல் வெளிப்படும். ஹைட்ரஜன் ஆட்டம் ஃபியூஸ் டு ஃபார்ம் ஹீலியம், ரிலீசிங் வேஸ்ட் எனர்ஜி. அடுத்து லாஸ்ட் கொஸ்டின் 25. விச் இஸ் த ஒன்லி பிளானட் நோன் டு சப்போர்ட் லைஃப்? உயிரினங்க வாழக்கூடிய ஒரே கோள் இப்போதைக்கு எர்த்து தான், பூமி தான் இருக்கு. சரிங்களா, பூமி உயிரினங்க வாழ தேவையான நீர் மற்றும் வளிமண்டலத்தை கொண்டுள்ளது. ஸோ கரெக்டான கண்டிஷன் இருக்கிறது இதுதான், எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்கக்கூடியது. வளிமண்டலம் இருக்கும், நீர் இருக்கும், ஆக்சிஜன் இருக்கும், எல்லாமே. எர்த் ஹேஸ் வாட்டர் அண்ட் அட்மாஸ்பியர் சூட்டபிள் ஃபார் லைஃப். ஸோ இந்த மாதிரி 25 ஒன் வேர்ட் பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட் வீடியோவில் அடுத்த டாபிக் பார்க்கலாம். உங்களுக்கு எதுவும் டவுட் இருந்ததுன்னா நீங்கள் வந்து ஆன்லைனில் நம்ம கமெண்ட் செக்ஷன் கேட்கலாம், இல்லைன்னா வாட்ஸ்அப்பில் கேளுங்க. ஆன்லைன் கிளாஸ் வேணாலும் நான் உங்களுக்கு வந்து கண்டக்ட் பண்ணுறதுக்காண்டி பிளான் டீட்டெயிலாம் சொல்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.